ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராஃப்ட் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நான் போட்டோன்னே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல் பட்டனையும் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மெயில் எப்படி கம்போஸ் பண்ணுறது, அதில் ஃபைல்லாம் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். என்னங்க இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், இதெல்லாம் எதுக்குங்க ஒரு வீடியோவாக போடுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் ஆரம்பித்த அப்புறமா இந்த ஸ்கூல் பசங்களை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி அவங்க எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயே தான் அனுப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் காலேஜ் பசங்க அப்படின்னா எல்லாமே வந்து கூகுள் ஃபார்ம், பிடிஎஃப், டாக்குமெண்ட், இமெயில் இந்த மாதிரி தான் அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க இப்போ மெயில் எப்படி கம்போஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கீழே கம்போஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டூவில் வந்து நீங்கள் யாருக்கு இந்த மெயில் அனுப்ப போகிறீங்களோ அவங்களோட மெயில் ஐடியை போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களோட டிவைஸில் வந்து ஒரு 2 to 3 மெயில் ஐடி லாகின் ஆகிருக்கு அப்படின்னா எதுலேருந்து நீங்கள் இந்த மெயில் அனுப்ப போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சப்ஜெக்டில் வந்து டைட்டில் மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம லெட்டர் ரைட்டிங் எழுதினோம்னா குடிநீர் வசதி செய்து தர வேண்டி விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் எதை பற்றி இதில் சொல்ல போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து கம்போஸ் மெயிலில் இந்த மெயிலோட சோர்ஸ் என்ன, இந்த மெயிலோட மேட்ரு என்ன அப்படின்றத வந்து சொல்கிறது தான் கம்போஸ் பண்ணுறதில் சொல்கிறது. மோஸ்ட்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் தேவைப்படாது. காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதெல்லாம் தேவைப்படாது. ஏன்னா அவங்க வந்து ஃபைல் தான் மோஸ்ட்லி அனுப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கம்போஸ் இதெல்லாம் தேவையில்லை மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் ஃபைல் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே மேலே வந்து ஒரு பின் இது இருக்கும். அதில் வந்து அட்டாச் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே சைடில் இதில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ், உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா இமேஜஸ் இது, அதுக்கடுத்து வீடியோஸ், அந்த மாதிரி வீடியோஸ் ஃபைல் எல்லாமே இருக்கும். இங்கே சைடில் வந்து இந்த ஃபோன் இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் என்னென்ன ஆப் இருக்குது, அந்த என்னென்ன ஆப்புக்குள்ளே என்னென்ன ஃபைல் இருக்குதுன்னு எல்லாமே இதில் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுற ஃபைல் எதுக்குள்ளே இருக்கோ அதில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரைவ்லேருந்து அப்லோட் பண்ணாக்கோ ட்ரைவ்லேருந்தும் அப்லோட் பண்ணிக்கலாம், கேலரிலேருந்தும் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நான் எப்படி இப்போ அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நான் அந்த ஃபைலில் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் மேலே வந்து சிங்க் ஆகும். ஆக்சுவலாக சிங்க் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுற மாதிரி. சிங்க் ஆனதுக்கப்புறமா அவ்வளோதான், அது லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம அனுப்பலாம். இதே மாதிரி ஒரு 2-3 மெயில் நீங்கள் ஒரே இதில் 2-3 ஃபைல் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப இந்த அட்டாச் ஆப்ஷன் கொடுத்து திரும்ப வேறு ஏதாச்சும் வேணும்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் தப்பாக செலக்ட் பண்ணுறேன்னு இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கிராஸ் அமுக்குனிங்கன்னா உடனே இது போயிடும். அவ்வளோதான். இது மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆரோ பட்டன் அப்படின்னா மெயில் சென்ட் ஆயிரும். நான் தப்பாக எதுவும் அனுப்பிட்டேன் அதுக்குள்ளே சென்ட் ஆகிடுச்சின்னு நினச்சிங்கன்னா உடனே இந்த அண்டுவை கொடுத்துருங்க. அண்டு கொடுத்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம் அந்த சென்ட் இதுக்கே வந்துடும். அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் தப்பாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எடிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து இங்கே எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த மெயிலை சென்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், மெயில் சென்ட் ஆகிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லாம் கூட எப்படி மாற்றுறதுன்னு தெரியாது, ஒரு பெரிய சைஸ் பிடிஎஃப் எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒரு நேம் மாற்றுறது ரீநேம் பண்ண தெரியாது, இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஒரு ஷேர் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய்.